வெல்கம் டு மை சேனல். இந்த பதிவில் குலதெய்வத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு குலதெய்வத்தை நம்ம எப்படி வழிபடணும், பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை நம்ம எப்படி வழிபடலாம், எந்தெந்த மாதத்தில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும், குலதெய்வத்தை நம்ம வீட்டில் அழைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், குலதெய்வத்தை நம்ம தினமும் வழிபடலாமா, குலதெய்வ கோயிலை நம்ம வழிபாடு செய்யும் முறை, இதை பற்றியான வீடியோ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வத்திற்கு இதை வைத்தால் வாழ்க்கையே மாறும். இதில் நம்ம என்னென்ன பொருள் நம்ம குலதெய்வத்துக்கு வைக்கிறதுனால என்னென்ன பலனை நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்றத நாம் பார்க்கலாம். குலதெய்வத்திற்கு தேங்காய் வையுங்க. தேங்காய் வச்சிங்கன்னா நீங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்க தடைகள் நீங்கும், வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கும். குலதெய்வத்திற்கு வாழைப்பழம் வைத்தால் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமை அதிகரிக்கும், நல்ல செய்திகள் வரும். குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் வைத்தால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பணவரவு அதிகரிக்கும், நாம் நினைச்ச விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். குலதெய்வத்திற்கு பால் வைத்தால் மன அமைதி கிடைக்கும், நம்மளோட உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், அதாவது நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். குலதெய்வத்திற்கு தயிர் வைத்தால் வீட்டில் சாந்தி நிலைக்கும். சாந்தினா ஒரு அமைதி நிலைக்கும், நம்ம வீட்டில் இருக்க சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே குறையும். குலதெய்வத்திற்கு வெற்றிலை பாக்கு வைத்தால் செல்வ வளம் அதிகரிக்கும், நம்மளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும். குலதெய்வத்திற்கு எலுமிச்சை வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகள் நீங்கும், கண் திருஷ்டியும் விட்டு விலகும். குலதெய்வத்திற்கு நெய் தீபம் ஏற்றினால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், நம்மளோட குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். குலதெய்வத்திற்கு பூ மாலை சாத்தினால் மனசு நினைத்தது நடக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். குலதெய்வத்திற்கு அன்னதானம் செய்தால் பெரிய புண்ணியம் கிடைக்கும், வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வு தந்துக்கிட்டே இருக்கும், குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி நம்ம குலதெய்வத்திற்கு நம்ம அன்னதானம் செய்யும்போது அப்போ நம்மளோட குலதெய்வம் எதுவோ அதனோட பேரை சொல்லி நம்ம போற்றி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஸ்ரீ கருப்பசாமி ஐயனே போற்றி, நம்ம அன்னதானம் பண்ணும்போது ஸ்ரீ கருப்பசாமி ஐயனே போற்றி, ஸ்ரீ கருப்பசாமி ஐயனே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம அன்னதானம் செய்கிறதுனால நம்மளுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பேரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நாம் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போகும்போது வெல்லம் வாங்கிட்டு போகணும். வீட்டில் இருந்து தான் நம்ம வெல்லம் எடுத்துகிட்டு போகணும். குலதெய்வ கோயில் இருக்கும்ல, அந்த ஊரில் இருக்கின்ற வெல்லத்தை வாங்கி நம்ம குலதெய்வத்துக்கு படைக்கக்கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போகணுன்னு முடிவு எடுத்துட்டோன்னா அதுக்கு முன்னாடியே, நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வெல்லத்தை வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகணும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு. குலதெய்வ கோயிலுக்கு ஒரு பொருளை உங்கள் கையால் வாங்கி கொடுத்தால் போதும், வீட்டில் நல்ல காரியம் தானாக நடக்கும். அது நீங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் வெல்லம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு குலதெய்வத்தோட அருள் நல்லபடியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அடுத்த டைம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு வெல்லம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது, பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு செஞ்சால் நம்ம என்ன அருள் நம்மளுக்கு கிடைக்கும், என்ன நல்ல நற்பயன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை மனசார வழிபட்டு பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா மகத்தான பலன்களை நீங்கள் பெறலாம். வீட்டில் இதுவரை இருந்த தரித்திர நிலையிலிருந்து நீங்கள் விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. பௌர்ணமி முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் உலகில் இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது தீய சக்தியிலிருந்து நம்மளை காப்பாற்றும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபடுங்க. வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபடுவீர்கள்.
ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையில் சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு குலதெய்வத்தை ஆராதிப்பது விசேஷமானது. தம்பதி இடையே ஒற்றுமை மேலோங்கும். குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் என்றிருந்தால் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது இயலாமல் இருக்கும் அவர்களுக்கு வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்தை நம்ம வீட்டில் அழைக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் நாம் பார்க்கலாம். பரிகாரத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்: சதுர வடிவ சிவப்பு நிற துணி 1, அதை சதுர வடிவமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. விரலி மஞ்சள் 2 துண்டுகள், சாம்பிராணி ஒரு கொஞ்சமாக சிறிதளவு எடுத்துக்கோங்க, கரித்துண்டு 1, சந்தனம் கொஞ்சம், குங்குமம் கொஞ்சம், விபூதி கொஞ்சம், இதை ஒரு கருப்பு நிற நூல் கொஞ்சம். இதெல்லாம் நீங்கள் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிவப்பு நிற துணியை விரித்து அதனுள் விரலி மஞ்சள், சாம்பிராணி, கரித்துண்டு, சந்தனம், குங்குமம், விபூதி ஆகியவற்றை சேர்க்கவும். துணியை மூட்டை போல அதனை கருப்பு நிற நூலால் கொண்டு இருக்க கட்டி கொள்ளவும். இப்போது உங்கள் எளிமையான பரிகாரம் தயாராகிவிட்டது. இதை நிலைவாசல் படியின் உட்புறத்தில் கதவிற்கு மேலே ஒரு ஆணி அடித்து மாட்டிவிடுங்கள். அவ்வளவுதான். ஒரே வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியும். குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டதன் அறிகுறிகள் உங்களுக்கு தெளிவாகும். தொழில் லாபம், பணவரவு, குடும்ப சண்டைகள் முடிவுக்கு வருவது, வீட்டில் அமைதி போன்றவை நடக்கும். இந்த துணி மூட்டையை அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியமில்லை. வருடத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கொள்ளலாம். வருடக்கணக்கில் மாற்றாமலும் வைத்திருக்கலாம். விசேஷ நாட்களில் மாற்ற நினைத்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். பழைய மூட்டையை நீர்நிலைகளில் அல்லது செடிகள் வேரில் போட்டுவிடுங்கள். குலதெய்வ வழிபாடு தினமும் இதை செய்யுங்க. பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது வழிபட வேண்டும். திருவிழாவின் போதாவது சென்று வழிபட வேண்டும். புகுந்த வீட்டு குலதெய்வத்தை வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபடுவது சிறப்பு. வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் வழிபடுவது சிறப்பு. தினமும் குளிச்சு முடிச்ச அப்புறம் ஆண்கள் முன்னோர்கள் படத்திற்கு முன்பு 8 அங்குலம் தரையில் படும்படியும், பெண்கள் 5 அங்குலம் தரையில் படும்படியும் சாஷ்டாங்கமாக வழிபட வேண்டும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தால் குலதெய்வம் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு எந்தெந்த மாதத்தில் செஞ்சால் நல்லது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டிய மாதம் ஆடி, மாசி, பங்குனி, சித்திரை. இந்த 3 மாதம் நல்ல மாதம். இந்த மாதத்தில் போனால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி நாட்கள் அன்று கோவிலுக்கு சென்றால் மிகவும் நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு போகும் முன் நாம் காணிக்கை முடிந்து குலதெய்வ உண்டியலில் போட வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து வாங்க. வீட்டில் மஞ்சள் துணியில் கட்டி விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அது உங்கள் குலதெய்வத்தை தினமும் தரிசிப்பதாக நினைத்து கொள்ளுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருநீர் எப்பொழுதும் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். வீட்டில் எந்த ஒரு விசேஷம் வைப்பதாக இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வாருங்கள். குலதெய்வம் நம்ம வீட்டில் நிலைச்சி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கதவை தாழ்பால் போடும்போது சத்தம் வரக்கூடாது. கதவை பிடிச்சு ஆட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அதில் இருக்கும் பிரச்சனைகளை நம்ம உடனே சரி செஞ்சிடணும். வாசலுக்கு மேலே ஒரு சிறு மஞ்சள் துணியில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய வசம்பு மூலிகையை 4-5 எடுத்து அதில் வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள். பிறகு மஞ்சள் நூலால் அதை இறுக்கமாக வெளியில் வராதவாறு நன்கு முடித்து கட்டிக்கொள்ளுங்கள். பின்னர் இதை நிலைவாசலுக்கு மேலே தொங்க விட்டு விடுங்கள். அவ்வளவுதான். இப்படி செஞ்சால் குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ தோஷங்கள் இருந்தாலும் அது விலகிவிடும்.